போலியோ தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சந்திச்ச பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றதையும், போலியோ பாதிப்பை சமாளிக்க கையாளப்பட்ட சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் தான் போலியோ எபிடமிக்கோடைய தீவிரம் அதிபயங்கரமாக இருந்து வந்தது. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் போலியோனால பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக குழந்தைகள் அதிகமாக போலியோனால பாதிக்கப்பட்டாங்க. சம்மர்ஸில் போலியோ பாதிப்பு இன்னும் தீவிரமாக இருந்தது. அந்த காலகட்டத்திலலாம் ஒரு இடத்துல போலியோ பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அந்த பகுதியை குவாரண்டைன் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இந்த போலியோ பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த கம்யூனிட்டியை ஃபுல்லாக ஐசோலேட் பண்ணப்பட்டது. மேலும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு போலியோ பாதிப்பு ஏற்பட்டால் அந்த குடும்பமே ஸ்டிக்மா அப்படின்ற களங்கத்தை சந்திச்சது. அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு போலியோ இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த நபர்கள் கூடயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் பழக மாட்டாங்க. அந்த நிலை ஏற்பட்டது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் போலியோவினுடைய அந்த போலியோ பற்றின நாலேஜ் அவ்வளோதான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சம்மர்ஸில் இந்த போலியோவினுடைய பாதிப்பு தீவிரமாக இருக்கும்போது பார்க்குக்கு போகிறது, அதுக்கப்புறமா இந்த மால்ஸுக்கு போகிறது, தியேட்டர்ஸுக்கு போகிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணப்பட்டது. பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கே குழந்தைகளை அனுப்பாமல் இருந்தாங்க. போலியோ பாதிப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் இவ்வளோ தீவிரம் இருந்தது. அதே மாதிரி இந்த போலியோ பாதிப்பு ஏற்பட்டாலே குழந்தைகள் ஃபஸ்ட்டு அவங்களுடைய அதிபயங்கர பாதிப்பு அப்படின்னா கால் தான். அதாவது பெராலிசிஸ் அப்படின்ற பாதிப்பு ஏற்பட்டு நிறைய குழந்தைகள் அவங்களுடைய காலினுடைய இயக்கத்தை இழந்தாங்க. அதனால குழந்தைகள்னால நடக்க முடியாது, நிற்க முடியாது இந்த போலியோ பாதிப்பு ஏற்பட்டால். அதே மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு ஆர்ம்ஸில் பாதிப்பு ஏற்பட்டது. அதனால் அவங்களுடைய கையை இயக்க முடியாமல் போனது. சாப்பிட்றதுக்கும் ட்ரெஸ் மாட்டுறதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. இதையும் கடந்து சில குழந்தைகளுக்கு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை ஏற்பட்டு உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு பாகங்கள் இயக்க முடியாமல் போனது. அது மட்டும் இல்லாமல் பிரெயின் ஸ்டெம்லையும் பாதிப்பு ஏற்பட்டு நிறைய குழந்தைகளினுடைய ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் எல்லாமே பயங்கரமாக வீக்னஸ் ஆச்சு. அதாவது இந்த சுவாச தசைகள் அதிலெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இதனாலேயே உணவை முழுங்க முடியாது, சுவாசிக்க முடியாது. இப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் அதிபயங்கரமாக இருந்தது. இப்போ இதை சமாளிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் தெரப்பி. ஒருத்தவங்க போலியோனால் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு ஃபிசிக்கல் தெரப்பி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வலியை சமாளிக்கிறதுக்கு பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஹீட் பேக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது வெப்பத்தை பயன்படுத்தி அந்த பேக்ஸ் போடுறது, ஒத்தடம் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. இதெல்லாமே போலியோவை கியூர் பண்ணுறது கிடையாது. அந்த போலியோனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிம்டம்ஸ், அந்த அறிகுறிகள், அதை மட்டும் மேனேஜ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதுவே ஒழிய போலியோ வந்துட்டால் அதை முழுமையாக போக்கவே முடியாது. ஸோ அந்த பாதிப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு சிகிச்சை முறை தான் முக்கியமானது, அயன் லங்ஸ் அப்படின்றது. அயன் லங்ஸ் அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஒரு பெரிய ஒரு மெக்கானிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சுவாசத்துக்காக ரெஸ்பிரேட்டரிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மெஷின், ஒரு மெக்கானிக்கல் வென்டிலேட்டர். அதுக்குள்ளே முழுமையாக மனுஷனை நுழைச்சிட்டு அந்த மனிதனுடைய தலை மட்டும்தான் வெளியே தெரியும். இது ரெஸ்பிரேட்டரி மசில்ஸில் பாதிப்பு ஏற்பட்டால் இதுதான் வேற வழி கிடையாது, இதுதான் வழி. அதாவது இந்த அயன் லங்ஸுக்குள்ளே போயிடணும். அவருடைய தலை மட்டும்தான், போலியோனால் பாதிக்கப்பட்டவங்களுடைய தலை மட்டும்தான் வெளியே இருக்கும். ஸோ அந்த அயன் லங்ஸோடைய உதவியோடு தான் வாழ்ந்து வரணும். இப்படி பால் ரிச்சர்ட் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் 1946 ஜனவரி 30 அன்னைக்கு பிறந்து 2024 மார்ச் 11 அன்னைக்கு அவருடைய 78 வயசில் இறந்தாங்க. இந்த பால் ரிச்சர்ட் அலெக்சாண்டர் 1952ஆம் ஆண்டு போலியோனால் பாதிக்கப்பட்டு அவருடைய ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் வீக் ஆனது. அதனால் அப்போ இருந்தே அவர் இந்த அயன் லங்ஸ் அப்படின்ற அந்த மெக்கானிக்கல் வென்டிலேட்டரில் தான் வாழ்ந்து வந்தாங்க. அடுத்த 72 ஆண்டுகள் அவர் இறக்கும் வரை அந்த மெக்கானிக்கல் வென்டிலேட்டர் அயன் லங்ஸில் தான் அந்த பால் அலெக்சாண்டர் அப்படின்ற நபர் வாழ்ந்து இறந்து போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த போலியோ அப்படின்றது. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் போலியோ எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, எதனால் போலியோ சொட்டு மருந்து முக்கியம், போலியோ தடுப்பூசி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் கூட போலியோ இல்லை அப்படின்னு விட்டுறாமல் போலியோ தடுப்பூசியோ சொட்டு மருந்தோ போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு அந்த போலியோ சொட்டு மருந்து எடுத்துக்கிறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா உடனடியாக தயங்காமல் அந்த குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கணும். ஏன்னா இதில் கொடூரமான விஷயம் என்னன்னா, பால் அலெக்சாண்டர் அப்படின்ற நபர்
போலியோனால் பாதிக்கப்பட்டது 1952. அந்த 1952 தான் போலியோக்குண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டதும் அப்போ தான். அப்போ 43 குழந்தைகளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு அந்த 1952ஆம் ஆண்டு போலியோ வேக்சின் ஆனது போடப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுதா, சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு பரிசோதனைலாம் பண்ணாங்க. ஆனால் அந்த எந்த குழந்தைகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலை. ஸோ 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1955 ஏப்ரல் 12 அன்னைக்கு அஃபீஷியலாக வந்து போலியோ வேக்சின் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் 1961 இந்த போலியோ டிராப்ஸ் சொட்டு மருந்து வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. ஸோ இப்படி அவர் எந்த ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த ஆண்டில் தான் பால் அலெக்சாண்டர் வந்து போலியோனால் பாதிக்கப்பட்டாங்க. ஒருவேளை இவருக்கு அந்த 43 குழந்தைகளில் இவர் ஒருத்தராக இருந்திருந்தார் அப்படின்னா 72 ஆண்டுகள் அயன் லங்ஸில் வாழ வேண்டிய அவசியமே இப்போ இவருக்கு பால் அலெக்சாண்டருக்கு இருந்திருக்காது. ஸோ அந்தளவுக்கு போலியோவினுடைய பாதிப்பு அந்த காலகட்டத்தில் இருந்தது. இப்போ நமக்கெல்லாம் தெரியல. அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று 1950களில் வெளியிட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் 3 லட்சம் பேர் வந்து இந்த போலியோனால் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய உடல் இயக்கத்தை வந்து இழந்திருந்தாங்க. அதில் 19,000 நபர்கள் வந்து இறந்தே போயிருந்தாங்க. அவ்வளோ கொடியது தான் இந்த போலியோ அப்படின்றது. ஸோ போலியோவினுடைய தடுப்பூசி, போலியோவினுடைய சொட்டு மருந்துலாம் அவ்வளோ முக்கியமானது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த போலியோ தடுப்பூசி கண்டுபிடிச்ச ஜோனஸ் சால்க் அவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் வந்து பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போலியோ வேக்சின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, போலியோ சொட்டு மருந்துலாம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் வந்து ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். 2 வீடியோஸுக்கு உண்டான லிங்க்கையுமே வந்து பாருங்கள். அதே மாதிரி இந்த போலியோ வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்பிளேவை கூட நீங்கள் டச் பண்ணலாம். நேராக அந்த வீடியோக்கே வந்து போயிடலாம். தேங்க்யூ.